காவேரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமை இந்த மனுஷன் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்தாரு. ட்ரேடிங் பற்றி நம்ம நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஏற்கனவே பார்த்ததுடைய தொடர்ச்சியை நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சேலம் சித்த வைத்தியர் வந்து தப்பு பண்ணாதீங்களா அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணால் தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ காமனாக நம்ம ஆட்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன என்ட்ரு ஆகும்போது? ஓகே, என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட் திங் வந்து கேபிட்டல் அலோகேஷனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தர்கிட்ட ஒரு 1 lakh கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோம். பேஸ் எக்ஸாம்பிளாக ஒரு 1 lakh கேபிட்டல் இருக்கு. இல்லை, அந்த 1 lakh கேபிட்டலை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணோம்ல, அதை சொல்லுங்களேன். இப்போ வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு, மாதம் வந்து 30,000 ஒருத்தர் சம்பளம் வாங்குறன்னு வச்சுக்கோங்க. 30,000 சம்பளம் வாங்குறவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார், அசட் அலோகேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இதில் ட்ரேடிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்கணும்? ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு வரக்கூடியவங்க என்றைக்குமே வந்து ஒரு எம்ப்ளாய் வந்து ட்ரேடிங் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, அவங்க வரமாட்டாங்க. ஓகே, பிகாஸ் அப்படி வந்தாலும் அவங்களால ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஒரு 1-2 லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி அவங்க வந்து மார்க்கெட் விட்டு போயிடுவாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கும் அடுத்த விஷயங்கள் பார்த்தாகணும். நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேயே ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ட்ரேடிங் அப்படின்னு வரக்கூடியவங்க யார் வருவாங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க மார்க்கெட்டில். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்கில் கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி நம்ம ஸ்விங்கில் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறோமே, இன்ட்ராடேயில் வரலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. சில பேர் ப்ராஃபிட் பண்ணுவாங்க கன்சிஸ்டண்டாக, சில பேர் லாஸ் பண்ணிட்டு திரும்பவும் பழையபடிக்கு போயிடுவாங்க. ஓகே, இப்போது காமனாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா லோன்ஸ் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. ஓகே, லோன்ஸ் எடுத்து பெரிய தப்பு. ஏன்னா இப்போது நம்ம ஸ்விங் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஒரு கிரீடினஸ் தான். அங்கே நான் மந்த்லி வந்து ஒரு 10,000 பண்ணுறேன், எக்ஸஸாக இங்கே ஒரு 30,000-40,000 பண்ணியாச்சுன்னா நல்லா இருக்குங்கிற ஒரு கிரீடினஸ் தான். அது லோன்ஸ் போட்டு பண்ணுறாங்க. லோன்ஸ் போட்டு அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்லி ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அந்த ஒரு ப்ரெஷரைஸ்டான சிச்சுவேஷனில் உட்காந்து அவங்களால ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஓகே, மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி மைண்ட் முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கேபிட்டல் அலோகேஷன். என்றைக்குமே வந்து நம்மக்கிட்ட என்டையர் கேபிட்டலில் 70% ஷுட் பி ஃபார் ஸ்விங். ஓகே, ஸ்விங்கு தான் இருக்கணும். ரிமைனிங் 30% மட்டும்தான் வந்து இன்ட்ராடேக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஓகே ஓகே, என்னோட 70% ஆஃப் த கேபிட்டல் வந்து ஸ்விங் பொசிஷனலுக்கு பிரேக்கப் பண்ணி வச்சுப்பேன். 30% மட்டும்தான் இன்ட்ராடேக்கு இருக்கும். பிகாஸ் ஏன்னா 30%ல் டெய்லி எனக்கு ஒரு 5% லாஸ் பண்ணால் கூட அது என்னோட சைக்காலஜி எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாது. 5%ங்கிறது நான் மேக்ஸிமம் சொல்கிறேன். மேக்ஸ் டு மேக்ஸ் 5%ங்கிறது மேக்ஸிமம். 5% லாஸ் பண்ணால் கூட என்னோட சைக்காலஜி பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அதே மாதிரி லாஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பொசிஷன் சைசிங் அண்ட் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் வச்சிருக்காங்கன்னா ஸ்டாப் லாஸுங்கிறது ஒரு 20 பாயிண்ட் இருக்கணும். ஓகே, அந்த 20 பாயிண்ட் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஒரே சிஸ்டமை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த விஷயம் வந்து இருக்காது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்லி அவங்க ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவாங்க. கண்ணா பின்னான்னு பொசிஷன் சைசிங் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு 5,000 rupees எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5,000 rupees லாஸ் பண்ணோம்னா அடுத்த செட்டப்புக்கு அவங்க 10,000 rupees லாஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் சைசிங் பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் என்ன ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு 15,000 பண்ணிக்கலாம்ல, இந்த லாஸை ரெக்கவர் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் அவங்க லாஸஸான ஒரு ஸ்டேஜுக்கு தான் தள்ளப்படுவாங்க. மார்க்கெட் இஸ் அபவுட் கம்ப்ளீட்லி மைண்ட் செட் அண்ட் சைக்காலஜி. ஓகே, ஆல்ரெடி நம்ம வாரன் பஃபோட கோட்ஸ் கூட நிறைய படிச்சிருப்போம். பேஷன்ஸாக இருக்கக்கூடியவங்க மணி மேக் பண்ணுவாங்கன்னு. அது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும் இல்லை, ட்ரேடிங்கும் பொருந்தும். அதே நேரம் நம்மளோட டெக்னிக்கல்ஸ்லேயும் நம்ம கிளியராக இருந்திருந்தால் ப்ராஃபிட். ஓகே, கோல்டன் ரூல், அதாவது இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது பிகினராக இருந்தீங்கன்னா அப்படிங்கிறது ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் ஷார்ப்பாக சொல்லுங்கள். அப்படி ஷார்ப்பானா பொசிஷன் சைசிங் கண்ணா பின்னான்னு பண்ணக்கூடாது. ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு லாட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஒரு லாட் வச்சு பேர் மினிமம் நீங்கள் 30% ஆஃப் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் பொசிஷன் சைசிங் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகேங்களா, அது எவ்வளோ நாள் வேணாலும் ஆகட்டும். ஒரு சிஸ்டமை மாஸ்டர் பண்ணதுக்கப்புறமா தான் இன்னொரு சிஸ்டமுக்கு ஜம்ப் ஆகணும். விச் மீன்ஸ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஒரு சிஸ்டமை மாஸ்டர் பண்ணதுக்கப்புறமா. பிகாஸ் ஏன்னா எந்த ஒரு சிஸ்டமே நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கலாம், கண்டிப்பாக ட்ரேடிங்கில் வந்து சக்சீட் ஆக முடியாது. மூணாவது விஷயம்னு பார்த்தோம்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்களா, மார்க்கெட்டில் வந்து என்டர்டெயின் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்கள் சிஸ்டமில் ஏதோ தப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் ஸ்டாப் லாஸே கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, திரும்பவும் நான் மார்க்கெட்டில் உட்காந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன்னா தப்பு வந்து உங்கள் சைக்காலஜியில் மட்டும் இல்லை, உங்களோட சிஸ்டமில் இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணாமல் ஓகே பண்ண முடியாது. நாலாவது விஷயம், யாருக்கிட்டேருந்தும் பெய்ட் கால்ஸோ பெய்ட் அட்வைசரிஸோ வாங்காதீங்க. ஓகே, பிகாஸ் ஏன்னா அவன் கால் கொடுக்கறது வந்து அவன் சம்பாதிக்கிறதுக்கு, நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. ஓகே, ஒருத்தங்க அட்வைசரி கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு.
ஸோ இன்னொருத்தவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்குலாம் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் யார்ட்டையும் ஏன்னா அப்படி ஒரு குவாலிட்டியான கால் கிடைச்சா கூட உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ நானே ஒரு அட்வைஸ் ஒருத்தங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை அவங்களால எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கணும்னா எதர் அவங்களுக்கு மார்க்கெட் பற்றின புரிதலே இல்லாமல் இருக்கணும். நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு என்ன கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு உட்கார்ந்தாங்கன்னா அதில் அவங்க மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஓகே. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மார்க்கெட்டில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். ஓகே. ரெண்டுக்கு இடையில இருக்கவே கூடாது. இடையில இருக்கக்கூடாது. ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் இந்த சென்ஸ் இப்போ இந்த கால் இங்கேருந்து மேலே போகுமா போகாதா அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா அவங்க எடுத்துக்கலாம். ஓகே. இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடியவங்க யாரோட அட்வைஸும் எடுத்துக்க கூடாது. ஓகே. ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, சிஸ்டமே தப்பாக இருக்கலாம் அப்படின்னு. அது என்ன மீனிங்? அது சிஸ்டமே தப்பாக இருக்கலாம்னா உதாரணத்துக்கு இப்போ வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் பையிங்கில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. எக்ஸிக்யூட் பண்ணும்போது இப்போ ரீசன்ட் டைம்லேயே நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் கேப் அப்ஸ் கேப் டவுன்ஸ்னு போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சைட்வேஸில் தான் போகும். அந்த சைட்வேஸ் ட்ரெண்டில் நீங்கள் ஏதோ ஒரு க்ளோஷர் வச்சு இல்லை ஏதோ ஒரு கான்ஃப்ளூயன்ஸை வச்சு ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்லி நமக்கு தெரியும் அது ஸ்டாப் லாஸ் தான் கொடுக்கும். ஏன்னா கேப் அப் கேப் டவுன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரெண்ட் வந்து கிடைக்காத பட்சத்தில் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம். அந்த சிச்சுவேஷனில் ட்ரேடை தவிர்க்கிறது நல்லது. இப்போது நான் வந்து மோஸ்ட்லி பிகினர்ஸ்க்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னென்னா ஒரு நாளுக்கு ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே. ஒரு நாள் ஒரு ட்ரேட் உங்களுக்கு 9:15 to 3:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 hours 15 minutes இருக்குது. அந்த ஒரு ட்ரேடுங்கிறப்போ நீங்கள் குவாலிட்டியான செட்டப்க்கு வெயிட் பண்ணுவீங்க. மார்னிங் 9:15க்கு நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. 9:15 to 3:30 வரைக்கும் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களோட பிரெயின்குள்ளே அது ரெஜிஸ்டர் ஆகும். ப்ரைஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. மீன்வெயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செக்டாரை செக் பண்ணுவீங்க. இப்போ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா பேங்க் நிஃப்டியிலோட ஹைலி வெயிட்டேஜ் ஸ்டாக்கை செக் பண்ணுவீங்க. HDFC பேங்க் எப்படி இருக்குது, ICICI பேங்க் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவீங்க. பேங்கிங் செக்டார்ஸை செக் பண்ணுவீங்க. செக்டார்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்லி உங்களை அறியாமலே உங்களை பிரெயினுக்குள்ளாடி அது ரெஜிஸ்டர் ஆகிரும். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ட்ரேடர்ஸ் வந்து மல்டி ஸ்க்ரீன்லாம் வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளூயன்ஸஸ் அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து மொமெண்டம் கொடுக்க ரெடி ஆகுதுன்னா அதே சமயம் வந்து அவங்க வந்து பேங்க் நிஃப்டியோட ஹைலி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை பார்ப்பாங்க. இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஸ்டாக்ஸோட வெயிட்டேஜை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இண்டெக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ஸ்டாக்ஸை ட்ராக் பண்ணுற மூலமாக கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் நிஃப்டியும் ரிலையன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ இந்த கான்ஃப்ளூயன்ஸஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்டை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் பார்க்கணுமா? அது அவசியமா? ட்ரேடிங் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னதான் பண்ணுது இந்த கம்பெனி பண்ணுதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ட்ரேடிங் இந்த சென்ஸும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ரீசன் என்னன்னா ஸோ நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர்ஸ் ட்ரேடிங்ஸ் கூட நடக்கும். ஓகே. ரீசன்ட் டைம்லேயே சில ஸ்டாக்ஸ் எல்லாம் 5% மார்க்கெட் அவ்வளோ தூரம் கரெக்ஷனில் இருந்தால் கூட 5% அப்போ சர்க்யூட் கொடுத்துட்டு போகிற ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ அது உங்களோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ட்ரேடிங்கும் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தான் மாதிரி தான். ஆனால் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஒரு 3 மாதம் ஹோல்ட் பண்ணுறீங்க. ஆட்டோமேட்டிக்லி டெய்லி 5% கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு சடனாக ஒரு 20% லோவர் சர்க்யூட் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சென்ஸ் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து நிஃப்டி 500 ஸ்கிரிப்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா நிஃப்டி 500ல் ஃபண்டமெண்டலி கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 6000 ஸ்கிரிப்ஸ் இருக்குது இன்னைக்கு. 6000 நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ண முடியாது. நிஃப்டி 500ல் ஒரு 500 ஸ்கிரிப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மொமெண்டம் எல்லாம் அதில் பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. செக்டார் பர்ஃபார்ம் பண்ணும்போது பர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இண்டெக்ஸில் இருக்கிறனால அது சடனாக வந்து ஒரு 20% 25% மூவ் ஆகுமான்னு கேட்டாச்சுன்னா கேள்விக்குறி தான். மார்க்கெட் கிராஜுவலாக போயிட்டு இருக்கும். அந்த செக்டார் ரொட்டேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்லி அது ஒர்க் பண்ணும். ஆனால் நிஃப்டி 500 பொறுத்த வரைக்கும் நான் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்கும் நிஃப்டி 500ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். ஓகே. நம்ம ஆட்களுக்கு வந்து எதையுமே இமிடியேட்டாக ஒரு கெயின் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ஆசை இருக்கும். ஓகே. காலையில் ஆரம்பித்தோம்னா ஈவினிங்குள்ளே முடிஞ்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ராடே இருக்குது. ஸோ இன்ட்ராடேங்கிறது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நான் எந்த ஒரு பிகினருக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவங்க ஃபுல் டைம் வரதா இருந்தால் வரலாம். எப்போ வரலான்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஸ்விங்கில் ஒரு ப்ராஃபிட் பண்ணி இன்ட்ராடேயில் சொன்ன மாதிரி MCX மார்க்கெட்டில் அவங்க உட்காந்து MCX மார்க்கெட்டில் ஸ்கேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி அவங்க அந்த ஒரு ஃபேஸில் இருக்கும்போது டைரெக்டாக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணாமல்
இங்கே என்ன நடக்குதுங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணணும். ஓகே ஓகே. ஏன்னா அப்சர்வேஷன் தான் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ட்ரேட் பண்ணுறத வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க 6 hours 15 minutes நம்ம உட்காந்து பொசிஷன் ட்ராக் பண்ணிட்டு இருப்போம். கண்டிப்பாக கிடையாது. ஒரு பொசிஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரேடுக்கு அது மேக்ஸிமம் ஒரு நாள் சில டைம் எல்லாம் வந்து 1 week கூட நம்ம வந்து ப்ராப்பரான செட்டப் இல்லாமல் ட்ரேட் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சிஸ்டம் நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் இருக்கும், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்டிஷன்ஸ் நமக்கு கிடைச்சா மட்டும்தான் அந்த ட்ரேட் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இங்கே ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து இண்டெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணணும். இதுதான் என்னோட சிஸ்டம், இந்த சிஸ்டம்க்கு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன், இந்த சிஸ்டம் இருந்துச்சுன்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெகுலராக ட்ரேட் இருக்குதா, இல்லைன்னா அதை ஃபைன் டியூன் பண்ணணும். இல்லை எப்போ ட்ரேடு வருது, ட்ரேடு வரும்போது அதோட ஆர்ஆர் ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே. இவ்வளோ ரிஸ்க்கு எனக்கு இவ்வளோ ரிவார்டு வேணும், அது உங்களுக்கு மீட் அவுட் ஆகுதா, ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் டைம் எடுத்துக்கலாம். டைரெக்டாக ஃபுல் டைமுக்கு வந்து அட்வைசபிள் வந்து நான் யாருக்குமே பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ அட்வைசபிளே கிடையாது. பிகாஸ் ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடியவங்க, இப்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினச்சிக்கோங்களேன். என்னோட புரிதல் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு கேபிட்டல் கெயின் வரும். ஓகே. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடியதை நீங்கள் கொலாட்ரல் பிளட்ஜ் பண்ணி கொலாட்ரல் மார்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 50 lakhsக்கு ஹோல்டிங் வச்சிருக்கீங்க, 50 lakhs நீங்கள் பிளட்ஜ் பண்ணி கொலாட்ரல் மார்ஜினாக யூஸ் பண்ணிக்கலாம். மார்ஜினாக யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து இன்ட்ராடே பண்ணிட்டு போயிடலாமே. ஓகே ஓகே. ஆப்ஷன் செல்லிங், சேஃபாக ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாமே. எதுக்கு நீங்கள் ஒரு கேபிட்டல் அலோகேட் பண்ணி மார்க்கெட்டில் உட்காந்து அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ப்ரெஷரைஸ்டாக இருக்கணும்? ஃப்ரீயாக பண்ணணும்னா நம்ம ஒரு 5 years நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள், போர்ட்ஃபோலியோவில் இருந்து நீங்கள் பிளட்ஜ் பண்ணிக்கோங்க, பிளட்ஜ் பண்ணி கூட பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே. இப்போ சொன்னீங்களே இந்த பிளட்ஜிங் சொன்னீங்களே, பிளட்ஜிங் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். எந்த மாதிரிலாம் பண்ணலாம்? பிளட்ஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஷேர்ஸ்க்கும் சில ஹேர்கட் வேல்யூ இருக்கும். ஓகே. ஸோ இப்போது கம்ப்ளீட் வேல்யூக்கும் நீங்கள் எடுத்துக்க முடியாது, சில ஹேர்கட் வேல்யூ இருக்கும். இது எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஃபண்ட் வந்து உங்களுக்கு broker endலேருந்து அலோகேட் ஆகும். ஓகே. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் ப்ரீமியம் பை பண்ணிக்க முடியாது. ஆப்ஷன் பையிங் இந்த சென்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியாது, வேற புதுசாகவும் நீங்கள் பண்ணிக்க முடியாது. ஆப்ஷன் செல்லிங் பண்ணிக்கலாம். செல்லிங் பண்ணுறனால உங்களுக்கு அதில் வரக்கூடிய P&L ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். லாஸஸ் வந்துச்சுன்னா, இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, லாஸஸ் வந்துச்சுன்னா என்னோட ஹோல்டிங் வந்து போயிடும் அப்படின்ற. எக்ஸாக்ட்லி இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும், தான் கேட்குறேன். நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, என்னோட ஹோல்டிங் வந்து எடுத்து செல் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஒரு புரோக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்கை வந்து உங்களோட அத்தரைசேஷன் இல்லாமல் எடுத்து செல் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா உங்களோட அக்கௌண்டோட லெட்ஜர் பேலன்ஸில் லாஸ் ஆர் ப்ராஃபிட் வந்து ஓகே இதாகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே. அலைஸ் ப்ளூ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே நமக்கு கமாடிட்டி பண்ணலாம், ஈக்விட்டியில் ட்ரேடிங் பண்ணலாம், அப்படின்லாம் நிறைய இருக்குது. நாங்களே வந்து அதை சொல்லியிருக்கோம். வேறு என்னெல்லாம் பண்ணலாம்? எஸ்ஜிபி எல்லாமே அலைஸ் ப்ளூவில் பண்ணலாம். எஸ்ஜிபி பண்ணிக்கலாம், ட்ரெஷரி பில் பண்ணிக்கலாம், எஸ்டிஎல்னு சொல்லுவோம், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இது பண்ணக்கூடிய பாண்ட்ஸ் இருக்குது, அது பண்ணிக்கலாம். எஸ்ஜிபி சவரன் கோல்ட் பாண்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஃபண்ட்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நம்மளோட புது பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா mutualfunds.alaisblue.com அப்படின்ற ஒரு லிங்க் தான். ஓகே. அது லிங்க் உங்களுக்கு தரேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா ஸ்க்ரோல் டவுன் கூட பண்ணிக்கோங்க. ஓகே ஓகேங்களா. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இக்விட்டி மார்க்கெட்டை தாண்டி இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம். ஐபிஓக்குமே தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, IPO.alaisblue. அதில் நீங்கள் ஐபிஓஸ் வந்து மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ, மெயின் போர்டு பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ்எம்இ பற்றி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் பற்றி பெரிய புரிதல் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். அனலைஸ் இந்த சென்ஸ் வந்து அது உங்களோட ட்ராப் ஹெட் ஹியரிங் ப்ராசஸ் என்னன்றதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஓகே ஓகே. அனிஷ், இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வீடியோ வந்து ஒருத்தர் பார்க்குறாரு, ஒரு பிகினர் பார்க்குறாரு, பார்த்து முடிச்சுட்டு அனிஷ் பேசுகிறதுலாம் நல்லா இருக்குது, நான் வந்து அலைஸ் ப்ளூலேயே ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு வராருன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு என்னென்ன சான்சஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, என்னென்னலாம் சொல்லி கொடுப்பீங்க? ஸோ அலைஸ் ப்ளூவில் வந்து பார்த்தோம்னா நம்ம ட்ரேட் ஸ்கூல் அப்படின்னு தனியாக ஒரு செட்டப் வச்சுருக்கிறோம். ட்ரேட் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு நிறைய வெபினார்ஸ் லிஸ்ட் ஆகும். டெலகிராம் சேனல் தனியாக இருக்குது, நிறைய வெபினார்ஸ் மல்டி லிங்குவிஸ்டிக்கில் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் நிறைய லாங்குவேஜஸில் வரும். மார்க்கெட்டோட ப்ரொஃபஷனல்ஸ், எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஷனல்ஸோட வெபினார்ஸ் இருக்கும். ஓகே. நீங்கள் ஃப்ரீயாக அட்டென்ட் பண்ணிக்கலாம், எந்த விதமான சார்ஜஸுமே கிடையாது. ஈவன் என்னோட வெபினார்ஸுமே நிறைய வெபினார்ஸ் வந்து அதில் போஸ்ட் ஆகும். ஸோ இது இல்லாமல் நம்மக்கிட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. யூடியூப் சேனல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலைஸ் ப்ளூ ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு காமன் சேனல் ஒன்று இருக்குது. தென் அலைஸ் ப்ளூ ஆன்லைன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே கம்ப்ளீட்லி வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக, மார்க்கெட் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும்.
டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி ஒரு பிகினர் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கும். பட் அதை பேக் டெஸ்ட் பண்ணி அதை மாஸ்டர் பண்ண வேண்டியது அவங்க கையில் தான் இருக்குது. முதல்ல சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன், யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது, தெரியப்படுத்தலாம், பட் அவங்க வந்து மாஸ்டர் பண்ணிக்கணும். சூப்பர். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அனிஷ் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு. ஆனால் அவர் எல்லாம் இல்லை, நான் டெக்னிக்கல் அனலிஸ்ட் மட்டும்தான் அப்படின்னாரு. பட் இந்த இன்டர்வியூவை பார்த்த உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும், அவர் டெக்னிக்கல் அனலிஸ்ட் மட்டும்தானா இல்லை எக்ஸ்பர்ட்டா அப்படிங்கிறது. அது உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு நான் விட்டுறேன், என்னங்கிறது நீங்களே அந்த ஒப்பீனியனை சொல்லிவிடுங்க. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரேடிங் பற்றி நமக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கார். அடுத்தடுத்த செஷனில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அனீஷ் கிட்டே இருந்து. பெங்களூர்லேருந்து எங்களுக்காக வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வந்து உங்களுடைய நேரத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பெண்டெல்லாம் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அகெயின் உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா காவேரி பிஸ்னஸ் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறீங்க, ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி, அப்புறம் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பற்றி. தமிழில் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கிறது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே.